ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது பங்குனி உத்திரம் அன்னைக்கு எடுத்த மினி விலாக் இது. பங்குனி உத்திரம் முடிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆயிப்போச்சு. இப்பதான் வீடியோ வந்து குடுக்க முடிஞ்சது. அன்னைக்கு காலையில வந்து அஸ்வின்லாம் காவடி எடுக்க போறான். அதனால அவன சீக்கிரமா கோவிலுக்கு அனுப்பிட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு தான் வந்திருந்தேன். இந்த வாட்டி நான் பால் குடம் எடுக்கல. எதுக்காகன்னா, அவர் வந்து பெங்களூர் போயிட்டாரு. நான் வந்து அப்புறம் காப்பு கட்டணும். அங்க அஸ்வின் அஜய்க்கு வேற ஸ்கூல் இருக்கு. அதனால அவனுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும். அவனுக்கு எக்ஸாம் வேற இல்லைனா லீவ் போட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதனால அங்க வரணும், அங்க போகணும் அப்படின்றது காரணத்துக்காகவே இந்த வருஷம் பால் குடம் எடுக்கல. ஒரு மாதிரியா தான் இருந்தது. எல்லாத்தையும் நம்ம மனசு தானே காரணம். சரி அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி மனச வந்து தேத்திக்கிட்டேன். ஒரு 9 மணிக்கெல்லாம் 8:30 மணிக்கெல்லாம் அப்படியே எடுக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. 7:30 மணிக்கெல்லாம். அப்புறம் காவடி எடுக்கிறதுக்கே மணி 9 மணி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் காவடிக்கெல்லாம் எல்லாமே படைச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் காவடி எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த டைம் காவடிக்கு வந்து அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணல. அவங்க அப்பா வெளியில போனதால கொஞ்சம் பூவு, இந்த மயில்லாம் வாங்கிட்டு வந்து குடுப்பாரு. அழகா அலங்காரம் பண்ணி குடுப்பாரு. பூவுமே ரொம்ப கிராக்கி ஆயிப்போச்சு. பூக்காரங்களும் வரல. அதால கொஞ்சம் இந்த உலாந்தமல்லி பூ தான் இருந்தது. கொஞ்சமா தான் இருந்தது. அத தான் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. அவங்க பெரியப்பா தான் வந்து அலங்காரம் கொஞ்சமா வந்து பண்ணியிருந்தாங்க. அஸ்வின் காவடி எடுக்கிறது இந்த வருஷத்தோட 4வது வருஷம் காவடி எடுக்கிறான். அஸ்வின் வந்து எப்படி ஆடுறான்னு பாருங்க. நல்லா வந்து காவடி எடுத்துட்டு ஆட்டம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து 2 நாளைக்கு கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருப்பான். உங்க ஊர்ல இந்த மாரி பங்குனி உத்தரத்துக்கு காவடி எடுத்து அலகுலாம் குத்துனாங்களா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி பங்குனி உத்திரம் போச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரோட வேண்டுதலும் கண்டிப்பா வந்து முருகப்பெருமான் அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ள கண்டிப்பா நடத்தி குடுப்பாரு. பங்குனி உத்தரத்துக்கு ஒரு சிலர் ஒரு ஒரு மாரி வந்து படைப்பாங்க. நான் வந்து ஒரு 3 வருஷமா என்ன பண்ணேன்னா, இலை போட்டு வடை பாயாசத்தோட சாப்பாடு செஞ்சு தான் வந்து படைப்பேன் எப்பவுமே. இங்க வந்து பால் குடம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அலைச்சலா தான் இருந்தது. இந்த வருஷம் தான் வந்து கொஞ்சமா வந்து கேசரி செஞ்சு படைச்சுக்கலாம் அப்படின்ற மாரி யோசிச்சேன். ஏன்னா வந்து இங்கேயே மண்டபத்துல வந்து காவடி எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வடை பாயாசத்தோட சாப்பாடு போட்டுருவாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து வீட்ல வந்து செஞ்ச சாப்பாட சாப்பிடுறதுக்கு இல்ல. அதனாலேயே இந்த டைம் வந்து சிம்பிளா வந்து கேசரி மட்டும் தான் வந்து செஞ்சிருந்தேன். ஒரு 9 மணிக்கு காவடி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே வந்து எல்லாத்தையும் சுத்தி வர்றதுக்கு மணி ஒரு 11 மணி ஆயிப்போச்சு. நல்லா வெயில் வேற வந்துருச்சு. வந்த உடனே காவடியெல்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு பால் குடம் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா? முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிராக்டர் இந்த மாரி டெம்போலாம் வந்து அந்த அலகு குத்தி இழுக்க மாட்டாங்க. இந்த இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாரி இழுத்துருந்தாங்க. அதில அழகா ஜம்முன்னு முருகப்பெருமான் வந்திருந்தாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. மதியானத்துக்கு மேல தான் அஸ்வினுக்கு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம்ன்றதுனால கடகடன்னு அபிஷேகத்தெல்லாம் பார்த்துட்டு உடனே வந்து நாங்க சாப்பிட வந்து போயிட்டோம். ஈவினிங் வந்து முருகப்பெருமான் தங்க காப்புல வந்து தேர்ல வந்து வீதி உலா வருவாருன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பார்க்க முடியல. போன வருஷம் இருந்தோம். இந்த வருஷம் பௌர்ணமிக்கு கிரிவலத்துக்கு போனதால எங்களால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கேசரி கொஞ்சமா வந்து செஞ்சேன். வந்து தான் வந்து செஞ்சிருந்தேன். ஏன் கேசரி இந்த கலர்ல இருக்குன்னா, நான் வந்து கலர் பொடிலாம் சேர்க்க மாட்டேன். கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டதால அந்த மாரி இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அஸ்வின் தான் வந்து படைச்சிருந்தான். இந்த மாரி தான் வந்து போச்சு.